வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 3 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று ஜூலை 2ஆம் தேதி முதல் மழை பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதுவும் குறிப்பாக வடகோடி மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களில் எதிர்பார்த்தது போல் மழை பொழிவு ஒதுக்கி இதில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சென்னையில் 65 மில்லிமீட்டர் 66 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. காசிமேடு, தண்டையார்பேட்டை காசிமேட்டில் 66 மில்லிமீட்டரும், பெரம்பூர் திருவிக்கா நகர் 56 மில்லிமீட்டரும், கொளத்தூர் 56 மில்லிமீட்டர், பாரிஸ் 46 மில்லிமீட்டர், மணலி 45 மில்லிமீட்டர், மேலும் மணலி நியூ டவுன் 41 மில்லிமீட்டர், கொரட்டூர் 41 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை 41 மில்லிமீட்டர், அயம்பாக்கம் 41 மில்லிமீட்டர், மேலும் நிறைய இடங்களில் புழல் 35 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் 34 மில்லிமீட்டர், அண்ணாநகர் மேற்கு 32 மில்லிமீட்டர், நெற்குன்றம் 30 மில்லிமீட்டர், வளசரவாக்கம் 26 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 22 மில்லிமீட்டர், ஐஸ்ஹவுஸ் 21 மில்லிமீட்டர், எண்ணூர் 21 மில்லிமீட்டர். இன்று விம்கோ நகர் பல இடங்களில் மழை தான். சைதாப்பேட்டை, அமைந்தகரை, சென்னை சென்ட்ரல், வடபழனி எல்லாம் மழை, 1 சென்டிமீட்டருக்கு மேலே மழை. அடையாறுவே 1 சென்டிமீட்டர் மழை. ராஜா அண்ணாமலைபுரம்லாம் கொஞ்சம் கீழே இருந்தாலும் லேசான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது பல இடங்களில். இப்படி நேற்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் எதிர்பார்த்தது போல் நேற்றைக்கு சாரல் மழை தொடங்கியது. கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிக்கு சாரல், கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு கூட சாரல் தூறல், கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் மழை, நீலகிரி மழை, வால்பாறை மழை, கன்னியாகுமரி, தேனி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை. இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். எதிர்பார்த்தது போலவே மழைப்பொழிவு இன்றைக்கும் உண்டு. 3ஆம் தேதி நேற்றை விட பரப்பில் கொஞ்சம் கூடி இருக்கும். வரக்கூடிய 9, 10 தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு மிக மெல்ல நகரும். அதாவது ஒடிசா கரை கடந்து மேற்கு வங்கம், ஒடிசா இடைப்பட்ட பகுதி நிலப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து பாகிஸ்தானில் நீடிக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் வங்கக்கடலோரம் தரையேறிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இணைப்பை பெற்று வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடிக்கும் காற்று சுழற்சியுடன் இணைப்பை பெற்றுக்கொண்டு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இரு காற்று இணைவை வட மாநிலங்களிலே பல்வேறு இடங்களிலே பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் சற்று விரிந்து பறந்திருக்கிற காரணத்தினாலே, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற காரணத்தினாலே காற்றை கேரளாவிலே கொஞ்சம் ஏற்ற வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதாவது செட்டிங் கேரளா வழியாக ஏறுவதற்கும், அதுவும் ஒரு 25% காற்று கேரளா வழியாக நுழைவதற்கும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது. 25 விட சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கணவாய் காற்று பகுதிகளிலும் சாரல் மழை பொழிவை கொடுக்கும். 9, 10 தேதி வரைக்கும் இந்த சுற்று இருக்கும் என்று நீண்ட காலமாகவே அறிவித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் 10ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும். ஒதுக்கி இருக்கும். ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும். எப்படி நேற்றைக்கு சென்னைக்கு 5 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் பொழிந்திருக்கு. அப்போது நேற்று முன்தினம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாம் அறிவித்து கொண்டே இருந்தோம், வடகடலோரம், வடவுள் மாவட்டம், சென்னை உட்பட என்று. நேற்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் திடீர் மழை என்று அறிவித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவை நீண்ட காலமாக அறிவித்து வருகிறோம். இந்த மழைப்பொழிவு சென்னைக்கு தினசரி இருக்கும். சென்னைக்கு இல்லாவிட்டாலும் அதன் புறநகர் பகுதிகளிலேயாவது ஒரு நாளாவது ஒரு முறையாவது மழை பொழிந்துடும். திருவள்ளூர், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கண்டிப்பாக தினசரி மழை உண்டு. கர்நாடக எல்லையோரம்
நீலகிரி, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக கண்டிப்பாக வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கும் மழை உண்டு. ஆனால் டெல்டாவை விட வடக்கும் தெற்கும் சற்று கூடுதலாக இருக்கும். டெல்டாவை விட சற்று தெற்கே, அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் கொஞ்சம் மழை இருக்கும். அந்த மழைப்பொழிவு தான் வங்கக்கடலோரம், புதுக்கோட்டை கடலோரம் வந்து டெல்டாவிற்குள் வரும். அந்த மழைதான் ஒரத்தநாடு வழியாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்குள், அதாவது கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதிக்கும் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த மாலையிலே மழைப்பொழிவு கொடுக்கும். எது எப்படியோ 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும், 10ஆம் தேதி வரைன்னு எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்திருக்கும். தென்மேற்கு பருவமழையும் சாரலாக நீடித்து கொண்டிருக்கும். 10ஆம் தேதி வரை ஒதுக்கி கொண்டிருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்து எங்களை மட்டும் ஒதுக்குகிறது என்கின்ற வேதனை உங்களுக்கு இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் 10ஆம் தேதிக்குள் பெய்துவிடும். ஏதேனும் ஒரு இடங்களில் ஒதுக்கி இருக்கும். அப்படித்தான் நீண்ட காலமாக குடியாத்தம் பகுதி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஒதுக்கி கொண்டே இருந்தது. நேற்றைக்கு ஒரு மழை, லேசான மழை 5 நிமிடம் பெய்தது. சற்று கனமழையாக சற்று வேகமாக ஒரு 5 நிமிடம் மட்டும் பெய்து விட்டு சென்றது. இருந்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. இப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக பெய்யும். இப்படி 10ஆம் தேதி வரை இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. 10ஆம் தேதி வரை இருக்கிறது. 10ஆம் தேதிக்கு மேல், மீண்டும் அறிவிக்கிறேன், 10ஆம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. டெல்டா மற்றும் வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதி, மத்திய உள் மாவட்ட பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கிறது. அடுத்த நிகழ்வு ஒடிசாவின் மத்திய பகுதி அல்லது ஒடிசாவின் வடக்கு பகுதி வழியாக மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா வழியாக குஜராத் நோக்கி பயணிக்கும் என்பதனால காற்று குவிதல் என்பது பெரும்பாலும் மகாராஷ்டிரா வழியாக நடைபெறுவது கொஞ்சம் கூடுதலாக கேரளா வழியாக நுழைய தொடங்கும் என்பதனால வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதியிலிருந்தே வரக்கூடிய ஜூலை 11லிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதில் பஞ்சம் இருக்காது. ஜூலை 19 வரை 11லிருந்து 20 வரை ஒரு நிகழ்வும், 21, 22லிருந்து மேலும் ஒரு நிகழ்வு மாத இறுதி வரைக்கும் என்று ஜூலை மாத 11லிருந்து ஜூலை 31 வரை நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை 11லிருந்து ஜூலை 31 வரை 2 நிகழ்வுகளால், மெல்ல நகரும் 2 நிகழ்வுகளால் ஒட்டுமொத்த நாடெங்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். கேரளா, கர்நாடகாவிலும் கொடுக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், நீலகிரியின் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள், பரம்பிக்குளத்தின் வால்பாறை நீர்பிடிப்பு பகுதிகள் என்று பல்வேறு பகுதிகளில், மறையூர், தேனி மாவட்ட பகுதிகள், கன்னியாகுமரி என்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், தமிழ்நாட்டின் வடகடலோரம், வடவுள் மாவட்டம், டெல்டா உள்ளிட்ட பகுதிகளிலும் அகன்று விரிந்த பகுதிகளில் தான் வெப்பச்சலன மழை நன்றாக இருக்கும். அது காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவை பெற இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரவலாகிவிடும். ஒரு நாள் பெய்யாவிட்டாலும் அடுத்த நாள் உறுதியாக பெய்யும் அளவிற்கு 11ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு அமைய போகிறது. ஆகவே 11ஆம் தேதி வரை மனவேதனைப்படாமல், பெய்யவில்லையே என்ற ஏக்கம் கொள்ளாமல் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை பெற்று, ஆனால் மழை பெய்து கொண்டே இருக்கும், ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் 11ஆம் தேதிக்கு மேல் ஒதுக்குதல் என்பது குறைந்து, ஒதுக்குதல் என்பது இல்லாமல் போய் 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு ஒரு மழை, 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது கட்டாய மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆக ஜூலை 11லிருந்து ஆகஸ்ட், செப்டம்பர் என்று நல்ல மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் காத்திருக்கிறது. இதில் செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். ஆகவே தொடங்க போகிறது மழை ஜூலை 11லிருந்து பரவலான மாலை இரவு இடிமழை பொழிவு என்பதை நினைவில் கொண்டு, வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் தலைப்புச் செய்தி. தினசரி சென்னைக்கு மழை உண்டு. வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் மற்றும் உள்பகுதிகளெல்லாம் கனமழை இருக்கிறது. மாலை இரவு இப்பொழுது 1/4 மணி நேரம் பெய்யும் மழை, அப்பொழுது 1 மணி நேரம் பெய்யும். தினசரி சென்னைக்கு மழை உண்டு. வரக்கூடிய 10ஆம் தேதி வரை சிறிது நேரம் மழையும், 10ஆம் தேதிக்கு மேல் நீடித்த நின்ற சில மணி நேர மழைப்பொழிவும் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.